வாக்யஜ்ஞேன கல்பதாம். ப்ருதக்த்வேன து யஜ்ஞானம் நானாபாவான் ப்ருதக்விதான் வேத்தி சர்வேஷு பூதேஷு தஜ்ஞானம் வித்தி ராஜசம். யத் ஞானம் ப்ருதக்த்வேன நானாபாவான் ப்ருதக்விதான் சர்வேஷு பூதேஷு வேத்தி தஜ்ஞானம் ராஜசம் வித்தி. எல்லாருக்குள்ளேயும் எனக்குள்ள ஒரு நான் இருக்கேன், உங்களுக்குள்ள ஒரு நான் இருக்கார். அந்த நான் வேறு, இந்த நான் வேறு. முதல்ல பார்த்தது பிரம்ம தரிசனம், இப்போ சொல்கிறது ஜீவ தரிசனம். ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் உணர்வை பார்க்குறதில்ல. உணர்வுங்கிறது ஒன்று, உயிருங்கிறது வேறு. இதை நான் இன்னும் கொஞ்சம் அப்புறம் சொல்கிறேன், இன்னும் விஷயம் இருக்குது இதில் சொல்கிறதுக்கு. ஆக ஒருவருக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறவன் வேறு, எனக்குள்ளே இருக்கிறவன் வேறு. நீங்கள் உங்கள் புண்ணிய பாவத்தை அனுபவிக்கிறீங்க, நான் என் புண்ணிய பாவத்தை அனுபவிச்சுட்டுருக்கேன். நான் புதுசாக புண்ணிய பாவம் பண்ணிட்டுருக்கேன், புண்ணிய பாவம் முன்னாடி பண்ண புண்ணிய பாவத்துக்கு சுகதுக்கத்தை அனுபவிக்கிறேன். அப்படி எல்லாரும் அந்தந்த உடம்புக்குள்ளே தனித்தனியாக இருக்கிறார்கள். இப்படி தான் இது பரமசத்தியம் என்கிறது. சைவ சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், எல்லா சித்தாந்திகளும் ஆச்சாரியர்களும் இது பாரமார்த்திக சத்தியம் என்கிறார்கள். இங்கே தான் நம்ம வித்தியாசப்படுறோம். ராமானுஜாச்சாரியர் இதை ஒத்துக்கிறார். சாத்விக ஞானத்தை அவங்க வேறு விதமாக இன்டர்பிரட் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். நான் அப்புறம் சொல்கிறேன் என்னெல்லாம் பண்ணுறாங்க. இங்கே தான் ரொம்ப முக்கியம். இந்த மதபேதங்களுக்கெல்லாம் இங்கே தான் பேச்சே. முப்பொருள் உண்மையும்பாங்க. முப்பொருள் உண்மைன்னா ஜீவேஸ்வர ஜகத், கடவுளும் உண்மை, உலகமும் உண்மை, உயிர்களும் உண்மை. நம்ம மூன்றும் மாயத்தோற்றம்ங்கிறோம். பிரம்மைவ சத்தியம், இந்த மூன்றும் பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டவைகள். உயிர்கள், உலகங்கள், உயிர்களுக்கு உயிரான இறைவன், அனைத்தும் உணர்வில் தூய உணர்வில் கற்பிக்கப்பட்டவை மாயையால். இது அத்வைத சித்தாந்தம். ஆஹா, ஈஸ்வரஹா நாஸ்தி. நம்மளும் ஈஸ்வரனை வியாபகாரிகமாக ஒத்துப்போம். பாரமார்த்திகமாக சர்வஜ்ஞா சர்வசக்திமான் ஈஸ்வரஹா நாஸ்தி, அல்பஜ்ஞா அல்பசக்திமான் ஜீவஹா நாஸ்தி. அப்புறம் என்னதுன்னா போக்ய பிரபஞ்சம் ஜெகதப்பி நாஸ்தி, மித்யா. ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே தவிர ஆராய்ச்சி பண்ணினா இதுக்கு சத்தாவே கிடையாது. இதுதான் சித்தாந்தம். ஆனால் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா, பிருதக்த்வேன து பேதேன பிரதிசரீரம் அந்யத்வேன யத் ஞானம். வேறு வேறையாக பார்க்குறது. நானாபாவான், என்னோட பாடி வேறு, ஒருத்தர் பாடியும் வேறு, ஒருத்தரோட இமோஷன்ஸும் வேறு, ஒருத்தரோட இன்டலெக்டும் வேறு, அதில் இருக்கிற இன்டெலிஜென்ஸும் வேறு, எல்லாம் வேறு வேறையாக இருக்குது. எல்லோரும் ஒன்றுன்னு எப்படி சொல்கிறீங்க? ஆகையினால் இதை வேறு வேறேங்கிற ஞானம் சர்வேஷு பூதேஷு பிருதக்த்வேன பேதேன பிரதிசரீரம் அந்யத்வேன யத் ஞானம் நானாபாவான் பின்னான் பிருதக் பிரகாரான் பின்ன லக்ஷணான் இத்யர்த்தः வேத்தி விஜானாதி யத் ஞானம் சர்வேஷு பூதேஷு ஞானஸ்ய கர்த்திருத்வ அசம்பவாத். இங்கே சங்கராச்சாரியர் அழகான படம் போட்டிருக்கார். அறிவுக்கு செயல் புரிபவன் என்னும் தன்மை கிடையாது அப்படிங்கிறார். ஞானஸ்ய கர்த்திருத்வ சம்பவாத், கர்த்திருத்வ அசம்பவாத். ரொம்ப டெக்னிக்கல். நம்ம அதை ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அறிவு பொருளை சார்ந்திருக்கிறது, செயல் புரிபவனை சார்ந்திருக்கிறதுன்னு சொன்ன மாதிரி. அறிகிறேன் அப்படிங்கிறது வினை சொல்லா அப்படின்னு கேள்வி. நான் அறிகிறேன், ஜானாமி விஜானாமி அப்படிங்கிறது அது வெர்பா அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் விசாரம். இப்போ சாதாரணமாக பார்த்தா வெர்பு தான் அது. ஐ ஆம் நோயிங் அப்படின்னு சொன்னால்
ஐ நோ அப்படின்னு சொன்னால் கூட அந்த அது வந்து வெர்பு மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெர்பாக இருந்தாலும் அது வெர்பு கிடையாது. அப்படிங்கிற விசாரம் இதெல்லாம் நான் ரொம்ப பண்ணலை அதை. ஆக இது ரொம்ப ஒரு இதுதான். அதுக்கு திரும்ப திரும்ப சாஸ்திரத்தை படிச்சுட்டே இருக்கணும். ஆக பிரம்மங்கிறது வந்து கர்த்திரு தந்திரம் இல்லை, அது வந்து வஸ்து தந்திரம். மெய்ப்பொருள் என்பது இப்போ வந்து நான் இதுதான் சொல்கிறோமே, மாற்ற முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா அன்றைக்கி. இது வந்து ஆரஞ்சு கலருங்கிறது ஊரே சொல்லின்னு இருக்குது, இது கைங்கிறது ஊரே சொல்லின்னு இருக்குது. அப்புறம் வந்து அதை போய் நான் வந்து இது கையாகவும் இருக்கலாம், காலாகவும் இருக்கலாம், மூக்காகவும் இருக்கலாம் சொல்ல முடியாது சொன்னேன் இல்லையா. அது மாதிரி தான் நான் கீதை அடுத்த கிளாஸுக்கு வராமல் இருக்கலாம். 3 மணிக்கு கிளாஸுன்னு சொன்னால் வராமல் இருக்கலாம். 3 மணிக்கு கிளாஸுனால் வரவும் செய்யலாம், வந்து தூங்கவும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாமே. அதுக்கு நமக்கு சுதந்திரம் இருக்குது. இப்போ நானே கிளாஸை ஏன் மாற்றி வச்சேன்? 3 மணிக்கும் வைக்கலாம், 4 மணிக்கும் வைக்கலாம், 4:30க்கும் முடிக்கலாம், 5 மணிக்கும் முடிக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறேனோ அது எதில் இருக்கோ அது அப்படியே சொல்கிறோம். அது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும். ஏன்னா இது அத்வைத சித்தாந்தத்தில் இது ரொம்ப முக்கியம். புருஷதந்திரம், கர்த்திருதந்திரம், வஸ்து தந்திரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விசார விஷயம் அது. ஆக பிருத்தக்த்வேன து யஜ்ஞானம், எந்த ஞானம் வேற்றுமையை உண்மை என்று நினைக்கிறதோ, நானா பிருத்தக்விதான் நானாபாவான், பலவிதமாக இருக்குது. சர்வேஷு பூதேஷு, ஒரு வஸ்துக்கள்லையும் அதை வேறு வேறையாக தனித்தனியாக தெரிஞ்சுக்கிறதோ அதுக்கு பேர் ராஜசஞானம். நான் அடுத்ததையும் முடிச்சுட்டு நான் சில விஷயங்களை சொல்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன் அப்புறம்.